Abactive green. This is Abisha. இன்னைக்கு வந்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாக் ஃப்ரூட்டை வச்சு ஒரு டிஷ் தான் பண்ண போறோம். நார்மலி வந்து ஜாக் ஃப்ரூட்டை வச்சு வந்து பஜ்ஜி வந்து பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவை இருக்கிறவங்க போய் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஜாக் ஃப்ரூட்லேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அவியல் பண்ண போகிறேன். சக்க அவியல் சூப்பர்வான ஒரு டிஷ்ஷு. நார்மலி வந்து கேரளா இல்லை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்னா இந்த சீசன் டைமில் இந்த சக்க அவியலை வந்து விட்டு வைக்க மாட்டாங்க, சூப்பராக வந்து பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து காம்பினேஷனாக இருக்கிறது வந்து ஃபிஷ் கறி இல்லை கஞ்சி. ஸோ அதே வந்து நான் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளாடி போடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம் வாங்க. ஆக்சுவலி வந்து ஜாக் ஃப்ரூட்டோட அதாவது இந்த சுளைகளை வந்து எடுக்கிறது வந்து பச்சை சுளை எடுக்கிறது வந்து ரொம்ப டஃப்பு. அது கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்துடணும். இப்போ வந்து சக்க அவியல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நாம் பச்சை ஜாக் ஃப்ரூட் இருக்குது தெரியுமா, அதோட அவியல். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சுளைகளை வந்து அந்த அது விதைகளெல்லாம் இருக்குது தெரியுமா, அந்த கொட்டையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறது. அப்புறமா வந்து அந்த ஜாக் ஃப்ரூட்டோட கொட்டை அதையும் வந்து தோல் நீக்கி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலி வந்து இதோட ரேஷியோ பார்த்திங்கன்னா இதோட ஒரு 4 பங்கு அளவு இந்த கொட்டை இருக்கணும். நான் இன்னைக்கு கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பாதி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து 2 பெரிய பூண்டு தோல் வந்து நீக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 6-7 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து கறி லீஸ் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிளகு அதாவது பெப்பர் எடுத்திருக்கேன். இதுதான் இதோட ஸ்பெஷலு. இந்த சக்க அவியலுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குறது ரொம்ப ஹைலைட்டான திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டும் அப்புறமா வந்து இந்த மிளகு அதாவது பெப்பரும் அப்புறமா வந்து கறி லீவ்ஸும் தான். இந்த 3 இல்லாமல் சக்க அவியலே கிடையாது. ஜாக் ஃப்ரூட் அவியல் வந்து பண்ணுறதுக்கு இந்த 3 திங்ஸும் வந்து மஸ்ட்டாக தேவை. இந்த அவியல் வந்து மம்மியோட ஸ்பெஷலான ஒரு ஃபுட்டு. சக்கை அந்த சீசன் வந்ததுனாலே அவங்க வந்து இதை விட மாட்டாங்க. வர்றவங்களுக்கு யாராவது கெஸ்ட்டாக வந்தால் கூட அன்னைக்கு வந்து ஒரு ஜாக் ஃப்ரூட்டை எடுத்து அவியல் வந்து சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. அவங்க பண்ணுற மாதிரி யாராலேயே பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு பக்குவம் அவங்களுக்கு. ஸோ இந்த நேரத்தில் அவங்கள வந்து ஞாபகம் மூட்டுது. அதை எப்போ வந்து நாங்கள் வந்து அவியல் பண்ணாலும் மம்மியோட ஞாபகம் தான் வரும். அந்த அளவு டேஸ்ட்டாக பண்ணுவாங்க அவங்க. இப்போ வந்து நம்ம சக்க அவியல் அதாவது ஜாக் ஃப்ரூட் அவியல் பச்சை ஜாக் ஃப்ரூட் அவியல் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். சக்க அவியல் பண்ணுறதுக்காக வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து முதல்ல வந்து தாளிச்சிடலாம். கடுகு போட்டிருக்கேன். சக்க அவியல் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம், இல்லை தாளித்து கூட நீங்கள் பண்ணலாம். எதுனாலும் உங்கள் ஆப்ஷன் தான். இப்போ வந்து கடுகு வந்து வெடித்ததுக்கப்புறமா வந்து வத்தல் மிளகும் கருவேப்பிலையும் போட்டுடலாம்.
இப்போ வந்து நறுக்கி வச்சிருக்கிற அந்த பச்சை ஜாக் ஃப்ரூட் இருக்குது தெரியுமா, சக்கையை வந்து போட்டுடலாம். அதோட கொட்டையும் சேர்த்து போட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக பண்ணுவாங்க. சிலர் வந்து ரொம்ப குழஞ்சு பண்ணுவாங்க, சிலர் வந்து குழையாமல் பண்ணுவாங்க. ஸோ குழஞ்சி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து கம்மியாக விட்டுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் வதக்குனதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கணும். ஸோ நல்லா வெந்து குழஞ்சி வரணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வந்து ஜாஸ்தியாக விட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா கொஞ்சமாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் உப்புத்தூள் போட்டு தேவைக்கு தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுங்க. நல்லாவே ஒன்று மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு வேக வைங்க. அடிக்கடி வந்து ஒன்று கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டுட்டு திரும்பி வந்து மூடி வச்சு வேக வைங்க. அந்த தண்ணி நல்லா வற்றி வெந்து வரணும். இதை வந்து நார்மலி நம்ம பொரியலுக்கெல்லாம் அரைப்போம் தெரியுமா, அந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. முதல்ல வந்து இந்த கருவேப்பிலை, அப்புறமா வந்து பச்சை மிளகாய், பூண்டு, நெக்ஸ்ட்டு வந்து இந்த மிளகு போட்டு ஜஸ்ட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து தேங்காய் போட்டு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், அப்புறமா பூண்டு, மிளகு போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து தேங்காவை மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த சக்கை வந்து வெந்ததுக்கு அப்புறமா வந்து இதை வந்து சேர்த்துக்கலாம். நாம் நார்மலி வந்து சக்காவில் அந்த குக்கிங் வந்து கம்மியான நேரம் தான் இருக்கும், பட் அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான். அதாவது அந்த ஜாக் ஃப்ரூட் எடுத்து க்ளீன் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்து அப்புறமா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கொட்டையை நீக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கிறது தான் ரொம்ப ஒரு பிக் ப்ராசஸ். அதுக்கப்புறமா வந்து ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்கை வந்து வெந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வந்து அந்த தேங்காவை வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பையும் பார்த்துக்கோங்க. நல்லாவே கிளறி வந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சோம் எல்லாம் தேங்காயெல்லாம், அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்து சக்கை அவியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது சக்கை அவியல். ஸோ ஆஃப் பண்ணதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் வந்து போட்டுக்கோங்க. அது வந்து ஆப்ஷனல் தான். நார்மலி கேரளாவில் வந்து இது சக்கைனாலே ஸ்பெஷல், ஜாக் ஃப்ரூட்டுனாலே ஸ்பெஷல். அவங்க வந்து இந்த சக்கை அவியல் பண்ண பிறகு வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் விடுவாங்க. அதனால தான் நானும் விடுறேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் விடுங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஸோ சூப்பர்பான யம்மியான சக்கை அவியல், அதாவது பச்சை ஜாக் ஃப்ரூட் அவியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு சூப்பர்பாக இருக்குது. இது வந்து சீசன் டைமில் தான் உங்களுக்கு கிடைக்கும், அதனால் பண்ணி வந்து சாப்பிடுங்க. டிஃப்ரெண்ட் ஃபுட் வந்து இதில் பண்ணலாம். இது வந்து ஒரு இது. ஸோ நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். சக்கை அவியல் வந்து ரெடியாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாமா, சாப்பிட்டு பார்க்கலாமா? வாவ், யம்மி. இது வந்து சாப்பிடணும் அப்படின்னா சக்கை சீசன் வரணும், இல்லை ஜாக் ஃப்ரூட் சீசன் வரணும். ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. சூப்பர்பான டேஸ்ட்டில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இந்த சீசன் டைமில் தான் இது வந்து பண்ணி சாப்பிட முடியும். சுட சுட இருக்குது. இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்னோட மம்மி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதே இந்த மாதிரி பெரிய பிளேட்டில் வச்சு பெரிய பாத்திரத்தில் வந்து கஞ்சி மாதிரி சுட சுட கஞ்சி மாதிரி எடுப்பாங்க. அது வந்து ஒரு ஸ்பூன் விட்டு இதையும் வந்து சாப்பிட தருவாங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே சுற்றி வளைஞ்சிருந்து சாப்பிட்ற டைமில்
அந்த அனுபவங்கள் வந்து இனிமேல் கிடைக்காது. அந்த அளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவங்கள், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்த அனுபவங்கள், ஸோ மறக்க முடியாத அனுபவங்கள். ஸோ இந்த மாதிரி சக்கை அவியலும் இந்த மாதிரி சுட சுட கஞ்சி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு காம்பினேஷன். இல்லை அப்படின்னா சக்கை அவியலுக்கு ஃபிஷ் கறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இப்போ வந்து கஞ்சியும் சக்கையும் வந்து சக்கை அவியல் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஆஹா, சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஸோ சக்கை அவியலுக்கு காம்பினேஷன் வந்து ஒன்று வந்து கஞ்சி சொல்லியிருந்தேன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் கறி. அது சூப்பராக வந்து காரசாரமாக பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபிஷ் கறி வந்து ஈஸியான முறையில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபிஷ் கறி வந்து காரசாரமாக வச்சு சாப்பிட்டா சூப்பர் ஒரு காம்பினேஷன். ஸோ நான் வந்து இன்றைக்கி சாளை மீன் எடுத்திருக்கேன். சூப்பராக வந்து கழுகி எடுத்திருக்கேன். வாஷ் பண்ண பிறகு நீங்கள் வந்து கல்லுப்பு ப்ளஸ் வந்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அதுலேருந்து வர ஸ்மெல் வந்து வராது. ஸோ ஃபிஷ் கறி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா சாளை மீன் எடுத்திருக்கேன்னா, அப்புறமா வந்து ஒரு 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், அப்புறமா வந்து இவ்வளோ இஞ்சி எடுத்திருக்கேன், அப்புறமா வந்து ஒரு பெரிய பூண்டு எடுத்திருக்கேன், அப்புறமா வந்து காரசாரமாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து மசாலா வந்து சூப்பராக போடணும். ஸோ மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா வந்து ஜீரகத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நார்மலி வந்து ஃபிஷ்ஷுக்கு மசாலா போடுறது மிளகாத்தூளுக்கு டபுளாக வந்து மல்லித்தூள் போடுவாங்க. இதில் ஏன் அப்படின்னா நான் வந்து தேங்காய் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து காரசாரமாக சூப்பராக இருக்கணும், கலர் வந்து அப்படியே ரெட்டிஷாக தெரியணும், அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெமன் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அப்புறமா வந்து எங்களோட ஃபேவரட் ஸ்பெஷல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பச்சை மிளகாய். ஸோ இது வந்து மீனில் போட்டிங்கன்னா அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மிளகாவே போதும் உங்களுக்கு சாதம் சாப்பிட்றதுக்கு. ஸோ இவ் நிறைய எடுத்திருக்கேன், ஒரு 7 கிட்ட எடுத்திருக்கேன். நான் இதையும் வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முதல்ல வந்து இவ்வளோத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துலாம். தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்து இந்த மசாலெல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக ரெட்டிஷ் கலரில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபிஷ் கறி வந்து மண்பானையில் தான் பண்ணுறேன், மண் சட்டியில். எப்போவுமே ஃபிஷ் கறி வந்து மண் சட்டியில் பண்ணுங்கள், அதுதான் சூப்பராக இருக்கும், இன்னும் ஹெல்த்தும் கூட. ஸோ இது வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்க தேவை கிடையாது, நீங்கள் வெளியே வச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு வெளியே வச்சு சாப்பிட்டுக்கலாம், சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து அரைச்ச விழுதை வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து புளித்தண்ணி, நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இவ்வளோத்தையும் போட்டு தேவைக்கு தண்ணி விட்டு அப்புறமா வந்து கல்லுப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து கறி குழம்புக்கு எல்லாமே வந்து கல்லுப்பு வந்து யூஸ் பண்ண பாருங்கள், அதுதான் ஹெல்த்தும் கூட. ஸோ இப்போ விட்டு கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கல்லுப்பையும் போட்டு தேவைக்கு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போவே சாப்பிடணும் போல் இருக்கு இல்லையா, அந்த பச்சை மிளகாலாம் அப்படியே மேலே வந்துட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம குக் பண்ண வைக்கலாம். ஃபிஷ் கறி வந்து சூப்பராக கொதிச்சிட்ருக்கு பாருங்கள், அப்படியே தளா கொதிக்குது. அந்த வாசனை சூப்பராக இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த வாசனை பிடிக்கும்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ கொஞ்சம் கூட தண்ணி வற்றினதுக்கப்புறமா வந்து நம்ம தாளித்து ஊற்றிடலாம். இப்போ வந்து தாளிச்சதை வந்து இதில் விட்டுடலாம். இந்த மாதிரி தாளித்து குழம்புல விடுற டைமில் வர்ற அந்த சவுண்டு வந்து சூப்பராக பிடிக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ சூப்பரான எம்மியான காரசாரமான
ஃபிஷ் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதத்துக்கு கூடால எஸ்பெஷலி வந்து என்னோட சக்க அவியலை வந்து சூப்பர்பு காம்பினேஷன். இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாமா? இப்போ வந்து ரைஸ் ப்ளஸ் சக்க அவியல் ப்ளஸ் ஃபிஷ் கறி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த காம்பினேஷன் வந்து பார்க்குறதுக்கே சூப்பர்பாக இருக்குல்ல. ஸோ சாப்பிட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி இந்த மாதிரி சாப்பிடுங்க. சூப்பர்பு காம்பினேஷன். இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர்பான ஒரு காம்பினேஷன் சக்க அவியல் ஃபிஷ் கறி ரைஸ். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர்பாக இருக்கும். சூப்பர்பு காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இது வந்து நார்மலி இந்த ஃபிஷ் கறி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் இல்லை அப்படின்னா ஃபேமிலியாக இருக்கிறவங்க வந்து வெளியே தனியாலாம் வேலையெல்லாம் பார்ப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து பண்ணி சாப்பிடணும். இல்லை ஃபிஷ் கறி வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னா அவசரமாக பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபிஷ் கறி வந்து பண்ணி சாப்பிடலாம். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போடுங்க. ஸோ இன்றைக்குள்ள டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா சக்க அவியல் ப்ளஸ் வந்து ஃபிஷ் கறி, ஈஸியான முறையில் பண்ணுற ஃபிஷ் கறி. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பாய் பாய்.